Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி கெம் குமாரசாமி கரூர் காலேஜ்ல ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆல்சோ விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கரூர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். இங்க வந்து என்ன கட் ஆஃப்ல வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு கோர்ஸ்ல வந்து சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஆஃபீஷியல் லெட்டர் 2024 ஒரு ஆஃபீஷியல் லெட்டர்னு சொல்லலாம். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா 3 ரவுண்ட்ஸ் 2024 முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வரும் பாத்தீங்களா. அந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த காலேஜ் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அஃபீஷியல் டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணி அஃபீஷியலான ஒரு டேட்டா வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜோட 2024 கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2622. ஓகேங்களா. ஒவ்வொரு காலேஜுக்கும் அதோட கவுன்சிலிங் கோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா விஎஸ்பிலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 காலேஜஸ் இருக்கு ஆக்சுவலா. அப்படிங்கிறப்ப நீங்க பர்டிகுலரா கரூர் ரீஜன்ல இருக்கிற காலேஜுக்கு படிக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த கவுன்சிலிங் கோடு தான் போடணும். ஓகேங்களா. கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரே நேம்ல நிறைய காலேஜஸ் இருக்குங்கிறனால நீங்க நினைச்சு போடுற காலேஜ்ல உங்களுக்கு நாளைக்கு சீட் கிடைக்காம போகும். அதனால கவுன்சிலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ்லாம் என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். இது 2024 கட் ஆஃப் அனாலிசிஸ் சொல்லலாம். ஓகேங்களா. 8 கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் 164 கட் ஆஃப்லையும், பிசியில் 149.5, பிசிஎம் 147.5 அண்ட் எம்பிசி 137.5, எஸ்சி பார்த்தீங்கன்னா 91, எஸ்சி 132.5, எஸ்டி 112 கட் ஆஃப் வந்து 2024 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக ஏஎம்எல் கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகரிக்கு 154.5லையும், பிசி 146, பிசிஎம் 129, எம்பிசி 136, எஸ்சி 96 அண்ட் எஸ்சி 168 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கும் பயோடெக்குக்கும் என்ன கட் ஆஃப்ல வந்து சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பாத்துக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சிஎஸ்பிஎஸ். ஓகேங்களா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் பிசினஸ் சிஸ்டம் அப்படிங்கிற கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 147 கட் ஆஃப்லையும், பிசியில பாத்தீங்க அப்படின்னா 144. இது வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல இருக்கக்கூடிய விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜோடது. ஓகேங்களா. அடுத்ததாக பிசிஎம்ல பாத்தீங்க அப்படின்னா 135.5, எம்பிசி பாத்தீங்க அப்படின்னா 139 அண்ட் தென் எஸ்சில பாத்தீங்கன்னா 110.5லையும், எஸ்சிஏல பாத்தீங்க அப்படின்னா 104.5 கட் ஆஃப்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி வந்து இந்த டிபார்ட்மெண்ட் சிஎஸ்பிஎஸ்க்கு வந்து க்ளோஸ் ஆகல. பட் அவர் இது வந்து சீட்ஸ் இல்லாமலும் இருக்கலாம் அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் எடுக்காமலும் இருக்கலாம். இதுதான் அதோட விஷயம். சீட்ஸ் அலாட் ஆகல அப்படிங்கிறது. அது சிவிலுக்கு பாத்தீங்கன்னா என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கெமிக்கல் இன்ஜினியரிங் அதை பார்த்துக்கங்க என்ன கட் ஆஃப். ஏன்னா கோர்சஸ் அதிகமா இருக்கிறதுனால எல்லா கோர்சஸுமே சொல்லிட்டு இருந்தோம்னா டைம் டியூரேஷன் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 145.5லையும், பிசியில பாத்தீங்கன்னா 142, பிசிஎம் 124லையும், எம்பிசி பாத்தீங்கன்னா 133.5, எஸ்சி 106, எஸ்சிஏ 99 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கோர்ஸ்னு சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 173 கட் ஆஃப்லையும், பிசியில பாத்தீங்கன்னா 165 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா 173 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப் அப்படிங்கறதுனால 190, 185 இது மாதிரி வந்து கட் ஆஃப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்ததாக பாத்தீங்கன்னா சிஎம்ல 155.5, எம்பிசி பாத்தீங்கன்னா 148, எஸ்சி 94, எஸ்சிஏ 134.5 அண்ட் எஸ்டி 136 கட் ஆஃப்ல சிஎஸ் டிபார்ட்மெண்ட் கரூர்ல இருக்கக்கூடிய விஎஸ்பி காலேஜ்ல வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக இசி டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 159, பிசி 149, பிசிஎம் 124, எம்பிசி பாத்தீங்கன்னா 134.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக எஸ்சி 94.5, எஸ்சி 130.5, எஸ்டி 133 கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன கட் ஆஃப்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 162.5, பிசியில பாத்தீங்கன்னா 152, பிசிஎம்ல பாத்தீங்கன்னா 130, எம்பிசியில பாத்தீங்க அப்படின்னா 141, எஸ்சியில 93.5லையும், எஸ்சிஏல பாத்தீங்க அப்படின்னா 133, எஸ்டியில பாத்தீங்கன்னா 117 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு என்ன கட் ஆஃப்ல வந்து சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல இருக்கக்கூடிய விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜோட கட் ஆஃப் அனாலிசிஸ் 2024. ஓகேங்களா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த காலேஜில் படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா அந்த வீடியோவை எங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க அண்ட் லைக் பண்ணி 2025 வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங்கான கவுன்சிலிங்கான சப்போர்ட்ஸ் வேணும் அண்ட் தென் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஒவ்வொரு காலேஜோட கட் ஆஃப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.